ஸோ மாமன் மூவி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months கிட்ட இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு பெருசாக ஒரு பெரிய அபிப்பிராயம் வரல. ஸோ அதனால் ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு தான் இது பார்த்தேன். அண்ட் நான் என்னோட அபிப்பிராயம் கரெக்டாக தான் இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சது என்ன பிடிக்கல அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அவுடேட்டட் ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி மாதிரி தான் இருந்தது. ஒரு 20 yearsக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் பேஸ் பண்ணி மூவிஸ் எடுக்கிறதுக்குன்னே ஒரு 4-5 டேரக்டர்ஸ் இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் வித் பிஞ்ச் ஆஃப் லிட்டில் ஃபெமினிசம் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அதில் அந்த டைமில் அப்போ அது இருந்திருக்காது. இப்போ அதில் கொஞ்சம் இருக்குது. அண்ட் ஃபேமிலி சினிமா சென்டிமெண்டல் வந்து கிரிஞ்சா அப்படின்னா ஐ வுடன்ட் சே தட். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து குட் நைட், அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த லப்பர் பந்து, இந்த மாதிரி மெய்யழகன், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து இட் ஹேஸ் லாட் ஆஃப் ஹியூமர் இன் இட். அது ரொம்ப கிரிஞ்சாக கொண்டு போகாமல் யதார்த்தமாக நம்ம ஃபேமிலிஸ் நடக்கிற விஷயங்கள், நம்ம எப்படி பேசுவோம், நம்மளோட அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது ரொம்ப தத்ரூபமாக அது ஸ்க்ரீன் ரைட்டிங்காக இருக்கட்டும் அண்ட் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து கரெக்டாக இருந்தது. அண்ட் பார்க்கறதுக்கு இட் வாஸ் வெரி லைட் அண்ட் ப்ளசன்ட். எனக்கு மாமன் மூவியில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன நான் கொஞ்சமாக சொல்கிறேன். இந்த படம் எனக்கு ஏன் ஒர்க் ஆகலைன்னு நான் வந்து ஒன்றுனா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆப்வியஸ்லாம் வந்து ஓல்ட் ஸ்டோரி பேட்டர்ன், நிறைய கிரிஞ்ச் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது இதெல்லாம் அந்த சீன்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். யூனிக்காக பெருசாக இந்த ஸ்டோரி லைன் ஒன்றுமே கிடையாது. அண்ட் சூரி இருக்கிறதுனால ஹியூமர் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நம்ம சூரி சார் பண்ணுற மோக்க காமெடிஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். அண்ட் ஹியூமருக்கும் பெருசாக இந்த படத்தில் வந்து சான்ஸ் கிடையாது. அண்ட் சூரி சார் பண்ண பாஸ்ட் இந்த ஃபியூ மூவிஸ் வந்து ஹி ஹேட் அ சான்ஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்து அவரோட சைட் ஆஃப் வியூல இருந்து காமிக்கிற மாதிரி நிறைய மூவி சான்சஸ் வந்து அவருக்கு நல்லா பாசிட்டிவாக வந்து இருந்தது. பட் இந்த ஒரு மூவி வந்து மொத்தத்தையும் போட்டு தாக்கிடுச்சு. ஸோ அவ்வளோ கிரிஞ்சாக இருந்தது மூவி எனக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் தட்ஸ் ஒன் திங். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து டாக்ஸிக் அஃபெக்ஷன். I'll tell you what, இந்த மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து சூரி அண்ட் சூரிக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த அக்காவுக்கு வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் ஒரு பெரிய வில்லனே அந்த படத்துல. அந்த குழந்தை வந்து ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கும். அல்லது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டாக்டரா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி இருப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் ஷீ டெலிவர்ஸ் த பேபி, அந்த சைட் லைன்ல வந்து சூரிய வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு அவர் தான் எல்லா வேலையும் அந்த குழந்தைக்கு செய்வாரு. அவங்க அம்மா கூட வந்து அவ்வளோ அந்த குழந்தைய பார்த்துக்க மாட்டாங்க. சூரிய தான் வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல்ல எல்லா சீன்ஸ்லயும் அவர் தான் இருந்து அந்த குழந்தைய பார்த்துப்பாரு. அண்ட் பேரலா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி மேல ஒரு லவ் டெவலப் ஆகும். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த படத்துல ஐஸ்வர்யா லட்சுமி சூரி லவ் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிளாரிட்டி கொடுக்கும்ல. ஆன் வாட் பேசிஸ் ஐஸ்வர்யா லட்சுமி வந்து சூரிய லவ் பண்றாங்கன்னு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி சொல்லணும். அவங்க சொன்னது வந்து சூரிய வந்து அவங்க அக்காவையும் அக்காவோட குழந்தையும் வந்து இவ்வளவு அழகா பார்த்துக்கும் போது நான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டா நல்லாவே பார்த்துப்பாரு அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் ரீசனா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்லும் போது சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த ஜஸ்டிபிகேஷன் ஸ்டோரி ரொம்ப சொத்தப்பலா இருந்தது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற போது அவங்களோட ஆக்குபேஷன் அண்ட் த வே ஹி டாக்ஸ், என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரி கொடுத்தாதான் இதுக்கு இவங்க அப்படின்ற மாதிரி கரெக்டா இருக்கும் இல்லையா. சூரிய வந்து கம்ப்ளீட்டா அவரோட ஆக்குபேஷன் பத்தி ஸ்வீட் ஸ்டால் ஓனர்ன்ற மாதிரி ஒரு சீன்லயோ 2 சீன்லயோ சொல்லியிருப்பாங்க. மற்றபடி சூரியோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே காமிக்கல. அதே மாதிரி அவங்க அக்கா வந்து டீச்சர் அப்படிங்கிற மாதிரி படத்துல 2-3 விஷயத்த சொல்லியிருப்பாங்களே தவிர அவங்க டீச்சரா ஒர்க் பண்ற மாதிரி எந்த சீன்ஸ்லயும் காமிக்கல. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுனால அது லாஜிக்கலா வந்து எங்களுக்கு வந்து ஒத்து போகல பார்க்கும்போது. அவங்க சொல்ற அந்த அளவுக்கு வந்து அந்த லவ் வந்து ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து எப்படி டக்குனு ஒரு மேல எவ்வளவு லவ் வருது அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு அவங்க சொன்ன அந்த ரீசன் எனக்கு ஸ்பெசிபிகபிளா இல்லை. இன்னொரு விஷயம் வந்து அந்த பையன், அந்த சின்ன பையன் இருக்கான்ல, சரியான ஆராத்து பிடிச்ச பையனா இருக்கான். அண்ட் அவன் செலக்டிவா சைக்கோவா இருக்கான். அவன் சைக்கோ கிடையாது, இவனை வந்து வச்சு செய்யணும் இந்த படத்துல அப்படிங்கிற மாதிரி செலக்டிவா சைக்கோவா சூரிய வந்து வச்சு செஞ்சிருப்பான் அந்த படத்துல. அண்ட் அவன் தான் மெயின் வில்லனே இந்த படத்துல. அந்த பையன் வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா, அட்டென்ஷன் டிசார்டர் மாதிரி ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அதை வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வந்து கன்சிடர் பண்ணலான்னு. அதை வந்து சிஸ்டர் அவங்களோட அக்கா வந்து அவங்களோட காதல விழும்போது
இது வந்து அவங்க ரொம்ப தப்பா எடுத்துக்கிட்டு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகி வர மாதிரி ஒரு சீன் இருக்கும். இதை வந்து நம்ம நார்மலா ஒரு கிட்ட வந்து பார்க்கும்போது நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லையா. ஒருத்தவங்க மேரேஜ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு 7 வயசு பையன் வந்து அவங்களுக்குள்ள போயிட்டு டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒரு 5 வயசு 6 வயசுல நமக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு. ஒரு 7 வயசு பையன், நல்லா கதை பேசுற பையன், எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிற பையன் வந்து வேணும்னே போயிட்டு உள்ள போய் தொந்தரவு கொடுக்குறான்னா அப்போ இது வேணும்னே பண்ணுதுன்னு சொல்லிட்டு குண்டிலேயே 2 வச்சு தட்டி விடுவோம். பட் ஷீ டிடன்ட் டூ தட். அவங்க வந்து அது வெஞ்சன்ஸா எப்படிங்கிற மாதிரி தெரியல, அவங்க அது பண்ணாம கவுன்சிலிங் கூட்டிட்டு போகணும்னு சொன்னதுக்காக ரொம்ப போஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு பெரிய சீனா அதை கொண்டு போனாங்க. எனக்கு வந்து எனக்கு இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, சூரியோட சிஸ்டர் வந்து டீச்சர் அப்படிங்கிற மாதிரி படத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அகெயின் டீச்சர்ங்கிற மாதிரி எந்த சீன்ஸும் காமிச்சிருக்க மாட்டாங்க. டீச்சரும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பதிவு பண்ணாங்க. பட் அது வந்து ஷூட்டிங் ஒரு சீனா வந்து காமிக்கல. ஸோ ஒரு டீச்சரா ஆப்வியஸ்லி யூ பி டீலிங் வித் லாட் ஆஃப் கிட்ஸ். ஸோ ஒரு இவ்வளோ கிட்ஸ் வந்து பார்த்து நம்ம வளரும் போது ஒரு நார்மலா இருக்க பையனுக்கும் ஒரு அப்நார்மலா ஹைப்பர் ஆக்டிவா அட்டென்ஷன் டிசார்டர் இருக்கிற ஒரு பையனுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சும் நீ வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ற, உங்களோட பையனை வந்து என்கரேஜ் பண்ற, நீ வந்து அவனை வந்து ஜென்டில் பேரண்டிங்ன்ற முறையில வந்து நீ வந்து ரொம்ப அவனை வந்து இது பண்ற, நீ வந்து சொல்லி கொடுக்கலன்ற போது எனக்கு வந்து இது வந்து சிஸ்டர் அவரோட டாக்ஸிக் பிஹேவியர் தான் வந்து பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ இதை வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ற மாதிரி இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த பையன் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பான். அதாவது அவங்களோட மேரேஜ் கல்யாணம் ஆகும் போது ஸ்டேஜ்ல வந்து நடுவில் வந்து உட்காந்துருக்கு, நான் தான் தாலி கட்டணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து ஹனிமூனுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அப்பவும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து ஒரு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த இஷ்யூ நடக்கும். ஒரு லேடியால எவ்வளவுதான் பொறுத்துட்டு போக முடியுன்ற மாதிரி ஐஸ்வர்யாவோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அண்ட் சூரி வந்து didn't do anything. அவர் வந்து மிக்சட் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு எல்லா சீன்ஸ்லயும் ட்ரை பண்ணுவாரு. பட் தென் அகெயின் அந்த பையனுக்கு தான் he has lot of emotion and affection towards that kid அப்படின்றதுனால ஐஸ்வர்யாவும் ஒரு விஷயமாவே கண்டுக்க மாட்டாரு. ஸோ இது வந்து ஓகே, சரி நீங்க வந்து சூரிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பிக்சர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ கிளைமேக்ஸ்ல நீங்க வந்து சூரி இப்படிதான், இதனால இப்படி உங்க அக்கா டாக்ஸிக்கா இருந்திருக்காரு, சூரிய வந்து டாக்ஸிக்கா இருந்திருக்காரு, அதனால வந்து இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அன்பா இருந்தாலும் அது வந்து ஒரு பவுண்டரி இல்லாம டாக்ஸிக்கா இருந்தா அது வந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும் அப்படிங்கறத டெபிக்ட் பண்ணி நீங்க வந்து கிளைமேக்ஸ் முடிச்சிருந்தா எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? ஸோ படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த என்டையர் சீனை வந்து நான் சீக்கிரமா சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கும், அந்த பையன் வந்து வேணும்னு பிஹேவ் பண்ணுவான். அதை வந்து தாங்கிக்க முடியாம ஐஸ்வர்யா வந்து சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் அகைன் இதே மாதிரி நடக்கும். அந்த பையன் வந்து தூங்குறது செய்யறது எல்லாமே சூரியோட இருக்கும் அப்படின்றதுனால ஐஸ்வர்யா வந்து ஸ்மார்ட்டா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மதுரை போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் லேடி மாதிரி மூவ் பண்ணி கிளம்பிடுவாங்க. ஸோ ஆப்வியஸா சூரி ஹேஸ் டு மூவ். அண்ட் அதுக்கு நடுவில் அவரோட பிசினஸ் பத்தி ஒரு சீன் கூட வரல. அவரோட ஸ்வீட் ஸ்டால் என்ன ஆகும்னு பத்தியும் அதை பத்தி எதுவுமே காமிக்கல. அவர் வந்து வீடு மாறிடுவாங்க அண்ட் ஹாப்பியா இருப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு சாங் போகும், அதெல்லாம் காமிப்பாங்க. அண்ட் தென் ஷீ கெட்ஸ் பிரெக்னென்ட். இதை வந்து அவங்க மூவ் அவுட் ஆன இந்த சைட்ல அதே பேரலா அந்த பையன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபெடப் ஆயிடுவான், ரொம்ப அழுத்துட்டே இருப்பான். அண்ட் அதை வந்து இது பண்றதுக்கு வந்து அவங்களோட அக்கா வந்து சூரி வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போட்டோக்கு வந்து மாலை போடுறது அதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்பவே இட் வாஸ் வெரி டாக்ஸிக், ஒரு ஹார்ஷ் எக்ஸ்டெண்டுக்கு போன மாதிரி காமிச்சிருந்தாங்க மூவில. ஸோ தட் ஹேப்பன். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் ரியலி வெரி ஹார்ஷ். அது வந்து யாராலுமே வந்து தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். அதுக்கு அவங்க வந்து அவங்களோட ஜஸ்டிபிகேஷன் கதை மாதிரி சொல்லுவாங்க அவங்களோட சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஷீ கெட்ஸ் டு நோ த ட்ரூத். ஸோ ஐஸ்வர்யா லட்சுமி வந்து சூரிய கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க, நீ வந்து நிறைய செருப்படி வாங்கிருக்க, இதுக்கு மேல போனோம்னா உனக்கு மரியாதை இருக்கான்னு சொல்லிட்டு நீ அந்த பையனையும் அந்த ஃபேமிலியும் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மாரி சூரி வந்து போய் பார்க்க போறாரு. பிகாஸ் அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்றதுனால அது வந்து ஓகே தான், போய் பார்க்க போறாரு. அண்ட் அதை வந்து ஐஸ்வர்யா கெட்ஸ் டு நோ தட். அவங்க வந்து நல்லா சண்டை போடுவாங்க, எதுக்கு நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஐஸ்வர்யாவை ஓங்கி அரைஞ்சிருவாரு. அது வந்து எனக்கு ஒரு செம பெரிய ஷாக்கா இருந்தது. பிகாஸ் சூரி வந்து இப்படி
என்னது அக்காவுக்கு வந்து மரியாதை கொடுக்குறவரு, விமனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறவரு, தன்னுடைய அக்காவோட குழந்தைய வந்து அப்படி தாங்கி தாங்கி பாத்துக்கிறாரு, அதனாலதான் நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்க்க கொண்டு வந்துட்டு பொலிச்சுன்னு ஒண்ணு விடுறாரு ஐஸ்வர்யாவோட கண்ணத்துல. எனக்கு வந்து வாஸ் வெரி ஷாக் ஃபார் மீ. என்னடா இது, என்னடா கதை எழுதி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைவர்ஸ் மாதிரி போகும், சண்டை வரும். அதுக்கு நடுவில் இந்த பத்மினி அண்ட் பண்ணையாரும் பத்மினியும் கதை வேற நான் ஓடிட்டு இருக்கோம். வாஸ் கியூட், அவ்வளவுதான் சொல்வேன் அதை பத்தி. ஸோ இது வேற ஒரு நடுவில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஐஸ்வர்யா வந்து and she delivers the baby. அது பார்க்க அப்ப அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு ப்ராப்ளமே. அதனாலதான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். கிளைமேக்ஸ்ல சரி ஓகே, ஒய்ஃப்க்கு குழந்தை பிறக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி அவ இருக்கிற வார்டுக்கு தேடி போகணுமா இல்லையா? இவர் போக மாட்டாரு. இவருக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஆப்வியஸா நீ இவ்வளவு பேசியிருக்க, நீ இவ்வளவு அடிச்சிருக்கன்ற போது பார்க்க விட மாட்டாங்க. அப்ப வந்து ஒரு கிளாஷ் அங்க போயிட்டு இருக்கு. அந்த கிளாஷ்ல அவங்க அக்கா வந்து ஒரு டிராமா பண்ணுவாங்க. அதுக்கு வந்து எல்லார்கிட்டயும் வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அதுல தலைவர் நீ எதுக்குக்கா மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்பதான் எனக்கு கோபம் வந்தது, இது யாரு அந்த கதையை எழுதுனா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்ப கூட வந்து he didn't go and rush to the ward. அந்த இடத்துல வந்து அக்கா கிட்ட வந்து நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கறீங்க, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு இமோஷனல் டிராமா பிட்வீன் ஒரு தம்பிக்கும் அக்காக்கும் ஒரு இமோஷனல் டிராமா போயிட்டு இருந்தது. அண்ட் தென் வார்டு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குட்டி கொஞ்சம் அவன் வந்துட்டு அதே சைக்கிள், விஷயஸ் சைக்கிள், அந்த குழந்தை கிட்ட போயிட்டு பேசுவான், நான் தான் உனக்கு மாமா, நீ அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி மாமான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவனோட தாய் மாமா சூரிய வந்து என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் இவன் திருப்பி அந்த குழந்தை கிட்ட சொல்லுவான். அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து இமோஷனல் ஆகி சமாதானம் ஆகுற மாதிரியே போவாங்க. அண்ட் தென் சூரி கம்ஸ் இன் தி பிக்சர். அவர் வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம், நீ படிச்சவன், நானும் வந்து படிச்சவன், நம்ம 2 பேரும் நான் தப்பு பண்ணியிருந்தா நீ என்ன வந்து சொல்லிருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு 2-3 டயலாக் டெலிவரி கொடுத்துட்டு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு கிரிஞ்சான ஒரு கிளைமேக்ஸ் வச்சு முடிச்சிருவாங்க. எனக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் இருந்தது. எனக்கு என்னன்னா அப்ப கடைசி வரைக்கும் நீ பண்ண தப்ப நீ உணரவே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட ஹிஸ்டரி ஆஃப் மூவிஸ்ல வந்து நிறைய வந்து ஃபீமேல் ஓரியன்ட், எம்பவர்மெண்ட் ஓரியன்ட் மூவிஸ் அண்ட் ரோல்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரோலை அவங்க எப்படி சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. இட் வாஸ் சோ கிரிஞ்ச். அண்ட் அட்லீஸ்ட் அவங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாங்க. அண்ட் அவங்க அரஞ்சாரு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் பண்ணது தப்பு, நான் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருந்திருக்கேன், திஸ் வாஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க கூடாது, நானும் வந்து இந்த மாதிரி லிமிடேஷன்ஸோட பவுண்டரிஸோட இருந்திருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு போயிருந்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். பிகாஸ் ரியல் லைஃப்ல ஒரு கப்பலுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது அடித்தடியிலேயே முடிஞ்சிருந்தாலும் மோஸ்டா இந்த மாதிரி பேசி முடிச்சிருந்தாலே முடிஞ்சிடும். பட் அது எப்படி பேசுறோம், நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படிங்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் அக்செப்ட் பண்ணிக்காம இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம், நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவி எடுக்கிறது இட்ஸ் ஃபைன். பட் பழைய பஞ்சாங்கத்தை இல்ல டாக்ஸிக்கா இருக்கிற விஷயத்த வந்து ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஃபேமிலி ஓரியன்ட், இதுல வந்து கல்ச்சர் இருக்குன்றதுனால அதை க்ளோரிஃபை பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் வந்து டாக்ஸிக்கா இருக்குன்னா அதை வந்து நீங்க இஃப் யூஆர் டேக்கிங் அ ஃபிலிம் ஃபார் த மாஸ் ஆடியன்ஸ், அந்த விஷயத்த க்ளோரிஃபை பண்ணாம இது வந்து இது தப்புன்னா இது தப்பு, இதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கணும்னு முன்னாடி நீங்க நெகட்டிவா காமிச்சிருந்தாலும் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷனும் ஒரு பேக்ரவுண்ட் கிளாரிட்டியோ கொடுக்கறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது கொடுக்காம நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு மூவி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா இட் ரியலி கன்ஃபியூசஸ் தி ஆடியன்ஸ். அது வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். அண்ட் இந்த டைம்ல 2025ல இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்துட்டு அதை வந்து வர மருமக வந்து அவங்களோட ஃபேமிலியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க ஃபேமிலிக்கு வராங்கன்ற போது ஷி ஆப்வியஸ்லி நீட்ஸ் தட் அந்த வெல்கமிங்கான ஒரு பிளசண்டான ஒரு வீடா இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி சாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கணும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மூவி வந்து இதை வந்து அந்த அந்த பையனை வந்து ஒரு கியூட் ஃபேக்டராகவே கொண்டு காமிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அதுல ஹியூமரை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்க, எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி சிரிக்கிற மாதிரி இருந்தது. பட் ரியலி டிட் நாட் ஒர்க் அவுட் ஃபார் மீ. இந்த படத்தோட மெயின் வில்லன் அந்த லட்டு, அந்த கேரக்டர் பத்தி தான் பேசணும். பிகாஸ்
அந்த மாதிரி பசங்க வந்து அந்த மாதிரி பசங்க நான் ரியல் டைம்ல பார்த்ததே இல்லை, ரியாலிட்டியில பார்த்ததே கிடையாது. பட் ஈவன் அப்படி இருந்தாலும் ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிற பேர்ல பசங்களை வந்து இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்டெண்டுக்கு வந்து வளர்த்து விடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பசங்க இருந்தா குண்டிலே 2 வச்சு போடா மூடிட்டு அப்படின்னு சொல்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ். ஏன்னா இட்ஸ் ட்ரபிள் ஃபார் எவ்ரி ஒன் இல்லையா? சுத்தி இருக்கவங்கல இருந்து எல்லாருக்கும் வந்து ஜஸ்ட் பிகாஸ் பேரண்ட்ஸ் ஜென்டலா இருக்காங்க அப்படின்றதுனால சுத்தி இருக்கவங்கள வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு பிச்சு பிச்சு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் ரொம்பவே கோவம், நல்லா அடிச்சு தூக்கி சாப்பிட்ற ஆளு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேரண்ட்ஸ் டு கன்சிடர் திஸ். அண்ட் பசங்களை வந்து தப்பு செய்யும் போது கண்டிக்கிறதும், அடிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிக்கிறது, எதனா பேசலாம் அட்லீஸ்ட் முறைக்கிறது, அதெல்லாம் வந்து அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செய்யறது ரொம்ப முக்கியம். ஸோ that's one thing that I wanted to say. And yeah, I really did not like the movie. And Aishwarya Lakshmi காக தான் இந்த படம் பார்த்தேன். Aishwarya Lakshmi was in the movie. So அவங்களோட outfits and saree collectionsலாம் was வேற level. So yeah, this is the roast. And I hope you like this video. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Bye bye.